அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மள எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காணொளியில் நான் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த ஒரு வினோதமான கேள்வி. அந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்மள பல பேருடைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான பதிலையும் தந்தார்கள். என்ன கேட்டார்கள், என்ன ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார்கள், அந்த பதிலில் நமக்கான என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த காணொளி முழுவதிலும் நாம் பார்க்க போகிறோம். முழுவதுமாக நீங்கள் கடைசி வரை பாருங்கள். நிச்சயமாக இதில் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வறுமை, கஷ்டம், பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு பலதரப்பட்ட மக்களிடத்தில் இருக்குது. அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்குது. சாதாரணமாக அன்றாடம் உழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான பொருளாதார நெருக்கடி என்றால், மாதம் ஊதியம் வாங்கக்கூடியவர்களுக்கு வேறு விதமான நெருக்கடி. சின்ன முதலீட்டிலே சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான பொருளாதார நெருக்கடி என்றால், பெரிய பெரிய முதல்களை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேறு விதமான நெருக்கடிகள். ஆக மொத்தத்தில் நம்மிலே பலருக்கு பொருளாதார நெருக்கடியும் பல சமயங்களிலே வறுமையினுடைய அந்த நிலைக்கு போகக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கான ஒரு வழி. அதுக்கடுத்து என்ன தொட்டாலும் ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வருது. அது மருத்துவ செலவாகவோ அல்லது வேற ஏதாவது துவங்கக்கூடிய தொழிலில் நஷ்டப்பட்டு போகிறது அல்லது ஏமாற்றப்பட்டு போகிறதோ, அல்லது பயணித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏதாவது ஆபத்து அல்லது விபத்து, பெரிய பெரிய மருத்துவ செலவுகள், இந்த மாதிரியான சோதனைகள், இந்த மாதிரியான ஆபத்துகள், இதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அல்லது நம்மளை எப்படி இதில் போய் விழுந்துராத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறது, இதுதான் இன்னைக்கு நம்மளில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தவர் கேட்டார், வஷக்கா இலைஹி அல் ஃபக்ர, யா ரசூலல்லாஹ், கடுமையான ஏழ்மையிலே, பொருளாதார நெருக்கடியிலே, வறுமையிலே நான் இருக்கிறேன், ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க, இந்த நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். இன்னைக்கு பல நபர்கள் பண கஷ்டத்திலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஒரு சில நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு பொருளாதார நெருக்கடி வருது, ஒரு தொழிலில் அல்லது குடும்பத்தில் அல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அல்லது எதிர்கால திட்டத்திலே வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களில் வருதுன்னா நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். அல்லாஹ்விடத்திலே இதிலிருந்து வெளியேறுவதற்குரிய மிகச்சிறந்த வழிகளை தேட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிகாட்டுதல் என்னன்றதை பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கிறேன், மட்டுமில்லை வறுமையின் வாசலுக்கே நான் வந்துவிட்டேன், ஏழ்மையின் வாசலுக்கே வந்துவிட்டேன், என்ன செய்வது, ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டு நிற்கிறார். அவர் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்தார். பக்கத்தில் வந்தவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், கடுமையான சோதனை, எனக்கு ஆபத்து, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. பொருளாதாரத்தில் ஒரு ஆபத்து என்றால் உடல் நலத்திலே ஒரு சில, அது முடிஞ்சு வெளியே தான் வந்திருப்பேன், உடல்நிலையில் ஏதாவது ஒரு ஆபத்து, உடல்நிலையிலேருந்து கொஞ்சம் தேடி வந்திருப்பேன், குடும்பத்தில் வேற யாருக்காவது ஒரு ஆபத்து, அங்கேருந்து கொஞ்சம் தேடி வந்திருப்போம், வாகனத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சோதனை, ஆபத்து, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது ஒரு ஆபத்திலே சோதனையிலே சிக்கிக்கொண்டே இருக்கிறேன், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு நிற்கிறார். ரெண்டு விதமான கோரிக்கையோடு வேறு சஹாபாக்கள் கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்தே வழி சொல்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் காலையை அடைந்தால், ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நம்மள பெரிய குறை என்னன்னா, நிறைய பேர் ஏதாவது ஒரு சங்கடம் கஷ்டம்னா எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, துவா சொல்லுங்க, அல்லது சூறாக்கள் சொல்லுங்க, அல்லது எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த ஆர்வத்தில் கேட்குறோம், அதை அப்படியே கேட்டுட்டு அடுத்து அதை செயல்படுத்துகிறோமான்னு தெரியல. அல்லது இன்னும் சிலர்கள் அதுக்கான வழியை நம்ம சொன்னால், நம்ம மட்டும் இல்லை, நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அதை அப்படி கேட்டுட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எதையும் தொடர்றதில்லை. அல்லாஹை நினைக்கிறதில்லை, அல்லாஹை திக்ர் செய்கிறதில்லை, அல்லாஹை தொழுகிறதில்லை,
அவனோடு நெருங்குவதற்குரிய வழியை தேர்றதில்ல. அது என்னவோ அந்த கலிமாவை மட்டும் அல்லது அந்த வார்த்தையை மட்டும் அல்லது அந்த துவாவை மட்டும் 100க்கு அல்லது 100கணக்கான முறை அல்லது மற்ற சமயங்களிலே ஓதிக்கொண்டு அப்படியே முடிச்சு கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுமே தப்பு. எனவே அன்பர்களே, சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதை சொல்லியும் வரணும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ் வாழச் சொன்னதின் பிரகாரம், அருமை நாயகத்தினுடைய வழிகாட்டின் பிரகாரம் வாழ்வதற்கும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் முறைகளை அமைத்துக் கொள்வதற்கும் முயற்சிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் இதற்குரிய பலனை அல்லாஹ் நிச்சயம் தருவான். இப்போ வாருங்கள், இந்த ஏழ்மையும் பொருளாதார நெருக்கடிகளும் சோதனைகளும் ஆபத்துகளும் நீங்குவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான துவா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் காலையை அடைந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை சொல்ல மறக்காதீர்கள், அதே போன்று மாலை நேரத்திலும் இதை சொல்ல மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த துவாவை தருகிறேன். ஸ்கிரீனிலும் உங்களுக்கு தெரியும் விதத்திலே தமிழிலும் மற்றும் அரபு மொழியிலும் தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்த்து அவசியம் ஓதி வாருங்கள். பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வ அஹ்லி வ தீனி வ மாலி. இதான் அந்த துவா. பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வ அஹ்லி வ தீனி வ மாலி. இதை காலையிலும் மாலையிலும் நீங்கள் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளையும் அல்லாஹ் போக்குவான். உங்களுக்கு ஏற்பட இருக்கிற அல்லது ஏற்பட்டு போன சோதனைகள் ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களை வெகு சீக்கிரமாக வெளியே கொண்டு வருவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸினுடைய முடிவை பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியமான செய்தியை சொல்லுது. ஃபகாலஹுன்ன ரஜுலு ஃபதஹப அன்ஹுல் ஆஃபாத். இந்த துவாவை வாங்கிவிட்டு போனவர் அதை வளமையாக நபி சொல்வதை போன்று சொல்லி வந்தார், சொல்லிக் கொடுப்பதை போன்று சொல்லி வந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் அவருக்கு இருந்த சோதனைகள் அனைத்தையும் நீக்கினான், அவருக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தையும் போக்கினான் என்று இந்த ஹதீஸ் முடிகிறது. எனவே நாமும் இதை படித்து நம் வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். வல்ல அல்லாஹ் பொருளாதார நெருக்கடிகள், ஏழ்மையினுடைய உச்சகட்டமான நெருக்கடிகள், சோதனைகள், ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.